நேற்றைய தினம் எல்லாம் சட்டமன்றத்தில் நான் பேசினேன். அதற்கு எந்த பதிலும் கொடுக்கவில்லை. இன்றைய தினம் அதோடு விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது. ஏழைகள் படுகின்ற துன்பத்தை இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. அரிசி விலை 2021ஆம் ஆண்டு 35 ரூபாயிலிருந்து 45 வரைக்கும் பல்வேறு ரகமான அரிசிகள் விற்பனை செய்யப்பட்டன. இன்றைய தினம் 70 ரூபாயிலிருந்து 85 ரூபாய் வரைக்கும் ரகத்துக்கு தக்கவாறு அரிசி விலை உயர்ந்திருக்கின்றது. எண்ணெய் விலை உயர்ந்திருக்கின்றது, பருப்பு விலை உயர்ந்திருக்கின்றது, பூண்டு விலை 400% உயர்ந்திருக்கின்றது. இதையெல்லாம் சுட்டிக்காட்டினேன். அதற்கு முதலமைச்சரிலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அதோட அவர் பேசுகின்ற பொழுது சொன்னார், நகர பேருந்தை பார்த்தால் மக்கள் ஸ்டாலின் பேருந்து என்று சொல்கிறார்கள். உண்மையில் அது ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான். ஓட்ட ஓடுசல் பேருந்தெல்லாம் ஸ்டாலின் பேருந்து தான். ஓட்ட ஓடுசல் பேருந்தெல்லாம் ஸ்டாலின் பேருந்து. அதுக்கு பொருத்தமான பேர் அவரே வச்சுக்கிட்டார். அங்கங்க வழியில் நிக்குது. சென்னையில் ஒரு பெண்மணி சீட்ல அமர்ந்துட்டு போகும்போது அடியில் இருக்கிற ஃபுட்பாத் கழுவிடுது. அப்படியே நடந்து ஓடுறாங்க. அப்பேற்பட்ட பேருந்து ஸ்டாலின் பேருந்து தான். அருமையான பெயர் வச்சுக்கிட்டார். அதோட இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கண்டமான பேருந்தை வைத்துத்தான் இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். மழை வருகின்ற பொழுது பேருந்திலே பயணம் செய்கின்றவர்கள் குடைபிடித்துத்தான் பயணம் செய்ய வேண்டும். பேருந்துக்கு முழுமையான டயர் இல்ல, பேட்டரி இல்ல, மிக மோசமான நிலையிலே பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது. பேருந்தில் ஏறி அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றால்தான் உண்மை, இல்லைன்னா பாதியிலே நின்று நடந்துதான் போகணும். அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்றைக்கு தமிழகத்தில் போக்குவரத்து துறை இருக்கிறது. போக்குவரத்து துறையில் இருக்கின்ற பணியாளர்களுக்கு இதுவரை பணப்பலன் வழங்கப்படவில்லை. அதையும் நான் தெரிவித்தேன். 1 லட்சம் தொழிலாளர்களுக்கு மேலாக அதில் பாதிக்கப்படுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் போக்குவரத்து தொழிலாளர் அனைவருக்கும் பாக்கி நிலுவையில் உள்ள பணப்பலன் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை 2021 சட்டமன்ற பொதுத்தேர்தல் அறிவிச்சாங்க. அதோட பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நிரந்தரம் செய்யப்படும் என்று அறிவிச்சாங்க. இப்படி பல அறிவிப்புகள் எதுவுமே நிறைவேற்றல. அதுக்கெல்லாம் பதிலும் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேல அடிக்கடி சொல்றது 1000 ரூபாய் கொடுத்துட்டேன் உரிமை தொகை, 1000 ரூபாய் கொடுத்துட்டு உரிமை தொகை. மகளிரெல்லாம் கட்டணமில்லாமல் பேருந்து பயணம் செய்யறாங்க. அறிவிப்புல என்ன? அனைத்து நகர பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணமில்லாமல் பயணம் செய்யலாம் என்று தேர்தல் அறிவிப்பு. வெற்றி பெற வரைக்கும் அந்த அறிவிப்பு இருந்தது. வெற்றி பெற்ற பிறகு அப்படி அந்தர் பல்ட்டி அடிச்சு பஸ்ஸுக்கு முன்னாடியும் பின்னாடியும் லிப்ஸ்டிக் அடிச்சு பிங்க் கலர் அடிச்சு அந்த பேருந்துல மகளிர் ஏறினாத்தான் கட்டணம் இல்லாம பயணம் செய்யலாம். இதுதான் திமுக அரசுடைய சாதனை. அதுவும் 1000 ரூபாய் கொடுத்தோம், 1000 ரூபாய் கொடுத்தோம் எப்பொழுது பார்த்தாலும் சொல்லுகிறார். வருமானத்தை அரசு வருவாயை அதிகரிச்சு 1000 ரூபாய் கொடுத்தா பரவாயில்ல, கடனை வாங்கி கொடுக்கிறார். வெளியில பல்வேறு வகையில கடனை வாங்கி இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கிறார். இப்படியே கடன் வாங்கிட்டு இருந்தா இந்த கடனை எப்பொழுது திருப்பி செலுத்த முடியும்? அதுக்கும் பதில் கிடையாது. கடன் வாங்கறதுக்கு சக்தி இருக்குதான். எவ்வளவு அழகான பதில். யாரு வேணாலும் இருக்கிற நிருபர்கள் கூட முதலமைச்சரானா கடன் வாங்கி பணம் கொடுத்துட்டு போலாம். இங்க இருக்கிற மக்கள் யார் முதலமைச்சரானாலும் கடன் வாங்கி வெளியில மக்களுக்கு பணம் கொடுப்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அரசு வருவாயை பெருக்கி அதில் வருகின்ற வருமானத்தை வைத்து மக்களுக்கு உதவி செய்தா ஒரு பாராட்டலாம். அதை விட்டுட்டு மாதம் கடனை வாங்கி மேலும் மேலும் மக்களுக்கு சுமத்தி இன்றைக்கு அவர்கள் உதவி செய்வதாக நாடமாடுகின்ற அரசு ஸ்டாலின் மாடல் அரசு. அதான் நேற்று புள்ளிவரமா சொன்னேன். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இது முக்கியமான ஜப்செட். நேற்றைய தினமே நான் பேசுவேன். உங்ககிட்ட
நீங்க பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக ஆட்சியில் 2021 அதிமுக ஆட்சி இருந்தபோது இருக்கின்ற வருவாயை காட்டிலும் பெட்ரோல், மதுபான வகையில், ஜிஎஸ்டி வகையில், ஸ்டாம்ப்ஸ்ல, கலால் வரியில, வாகன வரியில 1,10,894 கோடி 2024-25 வந்திருக்குது. 2021 அதிமுக ஆட்சியில் இருந்த வருவாயை விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1,10,894 கோடி வருமானம் வந்திருக்குது. அப்படி வருமானம் வருகின்ற பொழுது எதுக்கு நீங்க கடன் வாங்கி இந்த மகளிருக்கு உதவித்தொகை கொடுக்குறீங்க? இந்த பணமெல்லாம் எங்க போச்சு? அது மட்டும் இல்ல, மைய அரசினுடைய பகிர்வு வேற இருக்குது. அதுல கிட்டத்தட்ட 24,830 ரூபா வருது. எல்லாம் சேர்த்து தான் 1,10,000 கோடி. அதோட கடன் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து இந்த 4 ஆண்டுகள 3,53,394 கோடி கடன் வாங்கிட்டாங்க. ஒரு பக்கம் கடன் வாங்கிட்டாங்க, ஒரு பக்கம் அரசுக்கு வருவாயும் கூடுதலா வருது. அப்படி வாங்கும்போது வருவாய் கூடுதலா 1,10,000